நண்பர்களே, மகாத்மா காந்தி தன்னுடைய சத்திய சோதனை புத்தகத்தில் நான் குடித்தேன், சிகரெட் பிடிச்சேன்னு ரொம்ப நேர்மையாக பேசியிருப்பார். அதைப்போல் நான் சில நேர்மையான இதயம் திறந்து சொல்ல நினைக்கிறேன். எனக்கு 17 வருஷமாக புலிவரதுக்கு அப்புறம் அடுத்த படம் இயக்க வாய்ப்பு கிடைக்கலையா? அதனால் எனக்கு இந்த சினிமா துறை மீது, தயாரிப்பாளர்கள் மீது, நிறைய பேர் மீது பயங்கர கோபம். எப்படியான கோபமும் எப்படியோ நான் வெளிப்படுத்துகிறேன்னா, எங்கிட்ட இருக்கிற நோய் அப்படியே நேர்மையாக சொல்கிறேன். போன வருஷம் 1000 கோடி ரூபாய் சினிமா துறைக்கு நஷ்டம். எனக்கு கொண்டாட்டம். வாழ்டா, தாவுங்கடா 1000 கோடி இழந்தீங்களா? என்ன மாதிரி ஓரளவுக்கு நல்ல படைப்பாளிகளுக்கு வாய்ப்பு தரல, உங்களுக்கு இதெல்லாம் தேவைடா இப்படிங்கிற ஒரு ஆனந்தம். அறியாத ஒரு நோய், மனநோய் எங்கிட்ட இருக்குது. நேர்மையாக சொல்கிறேன். வருஷத்துக்கு 200 மொக்கப்படங்கள் வரும்போது அதுவும் ஒரு ஆனந்தமாக இருக்கும். அப்பா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சின்ன படங்கள் ஓடாதப்போ ரொம்ப சந்தோஷம் வரும். என்ன அறியாமல், எனக்கு வாய்ப்பு தரல, நான் இங்கே பைத்தியம் பிடிச்சா மாதிரி ரோட்டு எங்கள் வீட்டில் சுற்றிட்டு இருக்கல 17 வருஷமாக, தப்பான படம் எடுக்கல, ஆனால் நீங்கள் யூத்து அது இதுன்னு சொல்லிட்டுல நினைக்கிற, அனுபவிங்களா நீங்களா அப்படின்ட்டு. எங்கிட்ட கதை கேட்டுட்டு என்னை வச்சு படம் எடுக்காத நிறுவனங்கள் அவங்க வேறு இயக்குனரை வச்சு ஒரு 4-5 படம் எடுத்து நானுமே நட்டமாகும் போது மீண்டும் ஒரு ஆனந்தம் வரும். எனக்கு ஒரு வாய்ப்பு இறக்கப்பட்டு கூட நீ தரல, என் கதையோட டேலண்ட் புரிஞ்சிக்கல, எதையும் புரிஞ்சிக்கல, ஆனால் 4 படம் எடுத்துல, 4 படத்தையும் நீ ஜெயிச்சியா? அப்போ 4 படத்தையும் எல்லா காசையும் விட்டல, ஏகப்பட்ட நட்ட இல்லை, இறைவன் உங்களை தண்டிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனந்தம் வரும். எனக்கு என்னை போன்று நிறைய உதவி இயக்குனர்கள், கலைஞர்கள் இந்த மைண்ட் செட்டில் வாழறாங்க. காரணம் என்ன? இயலாமை. அடுத்த படம் இயக்குவதற்கு வாய்ப்பு கிடைக்காத சூழ்நிலை. இந்த பிரபஞ்சம் யூத்து தான் பார்க்குது. கொஞ்சம் வயசானதுக்கு நாங்கள் என்னக்கா போக முடியும்? காலம் வேகமாக ஓடுது, வயசு ஆகிட்டு போகுது, வெள்ளை முடி முளைக்குது, சக்கரை நோய் அது உடம்புல தானாக வருது, அதனால் பற்கள் எல்லாம் கொட்டுது. ஒரு எழுத்தாளருக்கும் இயக்குனருக்கும் வயசும் தோற்றமும் முதுமை ஏஜும் கணக்கு, அறிவு தானே கணக்கு. இதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த பழிவாங்கிற இந்த அழுக்கான குணங்கள் வருவதற்கான, கோபம் வருவதற்கான நியாயமான காரணம் இதை இந்த வீடியோவில் நான் படிச்சுன்னு சொல்லிடுறேன். ஏன் எங்கள் அறிவை பார்க்க மாட்டேங்கிற, உருவத்தை பார்க்குற, வயசாகிடுச்சு பார்க்குற, நீ உனக்கு வெள்ளை முடி இருக்குது, நீ 55 வயசை தாண்டி 60 வயசை தொட்டுட்ட, நீ உனக்கு ரிட்டையர்மெண்ட்டுலாம் ஏன் சொல்கிற? அப்போது அதுக்கேற்ற மாதிரி தானே உன்னை ஆண்டவன் அடிக்கிறான். நீ எடுக்கிற படம்லாம் ஓட மாட்டேங்கிற, விலக மாட்டேங்கிற, அறிவைப்பாருன்னு அடம். கோபம், மறக்க முடியாத சினிமா மீது உள்ள காதல், இவைகள் எங்களையும் எப்படி செய்ய வைக்குது.